வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி. போன வீடியோவை எங்கள் அப்பா சென்னையில் இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி நீ பேசு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த காணொளி. நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து நம்ம உடம்புல இயற்கையிலே இருக்கணும். யாருக்கெல்லாம் இருக்கும்னா நல்லா ஒரு பேலன்ஸ்டு டயட், நல்ல நியூட்ரிஷனஸ் டயட் சாப்பிட்றவங்களுக்கு, தினமும் நல்ல உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு, நல்ல சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சுகர் நல்லா கட்டுக்குள்ளே வச்சுக்கிறவங்களுக்கு, நல்ல நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு, பாசிட்டிவ் திங்கிங், இதெல்லாம் தான் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம இம்யூனிட்டி, நம்ம ரெசிஸ்டன்ஸ் பவர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அது நம்மளுக்கு கொடுக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசானவங்க, வீட்டிலே இருக்காங்க, வெயிலே போகாமல் இருக்காங்க. வெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சன்ஷைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்யூனிட்டி. ஸோ வெயிலே போகாமல் வீட்டிலே முடங்கி கிடக்குறாங்க, அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். நிறைய நோய்களுக்கு இப்போ நிறைய டாக்டருங்க வந்து ஸ்டிராய்டு மருந்துகள் எழுதுகிறாங்க. இந்த கையில் வர ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, அப்புறம் இந்த லங்ஸில் வர சில இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், அந்த மாதிரி சில நோய்களுக்கெல்லாம் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து நிறைய ஸ்டிராய்டை கொடுக்குறாங்க. அது வந்து தற்காலிகமாக பேஷண்ட்டுக்கு வலி குறையுமே தவிர, நாள்பட்டு ஸ்டிராய்டு மாத்திரைகளையோ இன்ஜெக்ஷனையோ போட்டுக்கிட்டா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கணிசமாக குறைஞ்சிரும். மூணாவது, சர்க்கரை நோயாளிகள் நல்லா கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. HbA1c 7 கீழே வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்கல, 13% 14% HbA1c சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தொற்று நோய்கள் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். நாலாவது, டயாலிசிஸ் பண்ணிப்பாங்க சில பேர். இந்த கிட்னி வேலை செய்யாததால் வாரம் 2 தடவையோ 3 தடவையோ டயாலிசிஸ்க்கு போவாங்க. இவங்களுக்கும் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும். கேன்சர் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் கீமோதெரப்பி அப்படின்னு அந்த கேன்சரை அழிக்கிறதுக்காக கீமோதெரப்பின்னு ஸ்ட்ராங்கான மெடிசன் கொடுப்பாங்க. அந்த மெடிசன்லாம் சாப்பிடும்போது இல்லை ஐவியாக ஏற்றிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஜென்ரல் மக்களுக்கு வந்து எதுவுமே நோய் இல்லை, சர்க்கரை நோய் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடணும்னா நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் பேலன்ஸ் டயட் சாப்பிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பச்சையாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லது. பச்சையாக பழங்கள், காய்கள் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. நட்ஸு, அப்புறம் உலர்பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் சாப்பிட்டு, அப்புறம் வந்து மோஸ்ட்லி வெளியே சாப்பிடாம, ஹோட்டலில் சாப்பிடாம வீட்டிலே சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் நல்லது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு சாம்பாரை வச்சு அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஹீட் பண்ணி சாப்பிடுவோம். அதை விட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அன்னைக்கு மட்டும் நீங்கள் சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா அதுவும் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். தினமும் வெயில் வந்து நம்ம தோலில் படணும், கண்டிப்பாக படணும். மூணாவது, நல்ல நம்ம வீடோ இல்லை வெளியேயோ நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்கணும். ஃப்ரெஷ் ஏர், நல்ல காற்றோட்டம், சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கணும். நாலாவது, நான் ரொம்ப முக்கியமாக சொன்னேன், அது நிறைய பேருக்கு இந்த காலத்தில் இல்லை, ஸ்ட்ரெஸ். நிறைய ஒரு நெகட்டிவ் திங்கிங் இருந்தாலே நீங்கள் என்னதான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொற்று நோய் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங், அந்த எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துட்டு நேர்மறையாக நம்ம யோசிக்கும்போது நம்மளோட உடம்பு வந்து அந்த நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கிடும். இவங்களுக்கெல்லாம் இப்போ நோய் வாய்ப்பட்டவங்களுக்கு, அதாவது நாங்கள் சொல்கிற இந்த கேன்சர் பேஷண்ட் கீமோதெரப்பி எடுக்கிறாங்கல்ல, இல்லை ஸ்டீராய்டு போடுற மக்களுக்கு, இல்லை டயாலிசிஸ் இருக்கிறாங்க, இல்லை கட்டுக்கடங்காத டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை வயதான முதியோர்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்குறாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய வேக்சின்ஸ் இப்போ வந்துடுச்சு. உங்கள் மருத்துவரை நீங்கள் கேட்கலாம். ஸோ வருஷம் ஃப்ளூ வேக்சின்னு ஒன்று இருக்குது, அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நியூமோகாக்கஸ், அதாவது நியூமோனியா வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு தடுப்பூசி இருக்குது. அதையும் நாங்கள் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் பண்ணி போடுறோம். அப்புறம் அந்த அக்கின்னு சொல்லுவாங்க, ஹெர்பீஸ் ஜாஸ்டர், அதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ ஷிங்கிள்ஸ் வேக்சினும் வந்துடுச்சு. அதையும் உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, அடிக்கடி நோயை பிடிச்சிக்கிறீங்கன்னா வெளியே போகும்போது ஒரு மாஸ்கை போட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.